அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த ஜூலை மாதத்தின் முதலாவது கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வேளையிலேயும் தேவ சமூகத்தை நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த காலை ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். அன்பின் பிதாவை நாம் நன்றி விருதத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மிகவும் நல்லவர், உங்களுடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஆண்டவரே, இந்த 2020ஆம் ஆண்டிலே கடந்த 6 மாதங்கள் கிருபையாக கண்மணி போல் எங்களை காத்து இந்த 7ஆம் மாதத்தின் முதலாவது கர்த்தருடைய நாளிலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து ஆண்டவர் தேவ சமூகத்திலே இப்படி நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்க நீ தந்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகுதி இல்லாத எங்களை நேசித்து ஆண்டவரை கைவிடாமல் இம்மட்டுமாக நடத்திக்கிட்டு வந்தீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆலயத்திலே கூடி நாங்கள் ஆராதிக்க இயலாவிட்டாலும் கிருபையாக இப்படிப்பட்ட ஒரு வழிவாசலை திறந்து வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இதன் மூலமாக படியார்களோடு நீர் பேசி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவானவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்கிறப்பா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிதாவானவர் விரும்புகிறார், பிரியமானுகிறார் என்று சொல்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, நாளையும் ஆவியோடு உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ளவும் உடைய சமூகத்திலே கிட்டி நெருங்கி சேரவும் எங்கள் கிருபை தருவீராக. ஒரு முறை கூட இயேசுவே, உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னையும் எங்களையும் கழுவி சுத்தம் செய்யும் அப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்காக நன்றி. எங்களை பரிசுத்தம் செய்கிற உடன்படிக்கை ரத்தத்திற்காக நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த ஆராதனையின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக உடைய கரத்தை நீட்டி எங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவரை தூக்கி விடுபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் இதாவே, ஆமென். முதலாவதாக, தேவாட்டின் திரு ரத்தத்தால் நான் சுத்தமாகிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தேவாட்டின் திரு Thank you.
செய்யும்? கிரீடம் எனக்கு, சத்துருக்கள் அதை கொண்டு போவதில்லை. கர்த்தர் கையில் நின்று அது நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் என் பாக்கியம் நினைக்கையில் என் உள்ளம் துள்ளுதே. ஹல்லேலூயா. பூலோக சுகம் தள்ளினேன், மெய் பாக்கியம் கண்டு நித்திய நகரில் சேர்ந்து நான் பாடுவேன். ராஜன் முகம் கண்டு என்றும் சந்தோஷிப்பேன். இயேசுவின் ரத்தத்தின் பலனால் வாழ்வேன். சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக. அடுத்த பரவாயில்ல பார்க்கிறோம், நித்திய சந்தோஷம் பெற்றிடுவேன். இங்கே சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. இந்த உலகத்திலே தான் நாம் சத்துருவாகிய சாத்தானோடு நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், தேவாட்டின் ரத்தத்தின் அந்த புண்ணியத்தினாலே நாம் இந்த யாத்திரை, சீயோன் யாத்திரையிலே, இக்கரை யாத்திரை முடித்த அக்கறையில் நாம் சேரும் பொழுது அந்த நித்திய சந்தோஷம், நித்திய நகரில் பாடுவோம். அங்கே சத்துரு வந்து எதையும் நம்முடைய மகிழ்ச்சி எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த நித்திய நகருக்கு போக வேண்டும், நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கையிலிருந்து பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு கிட்ட 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 நாம் சேர வேண்டும். Shall we sing that hymn? Draw me near, I am thine, O Lord, I have heard thy voice. I am thine, O Lord, I have heard thy voice, and it told thy love to me. But I long to rise in the arms of faith and be closer drawn to thee. I am thine,
சேர வேண்டுமானால் பாட்டர் சொல்லுகிறார், இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு அவரையே நான் நினைத்து கொண்டு அவருடைய அழகையே நான் ரசித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இயேசுவின் அழகையே சிந்தை செய்தேன், இயேசுவில் இதனை வைத்துக் கொண்டு இயேசுவை போலாக வாஞ்சிக்கிறேன். ராமி நேரர் என்று நாம் பாடினதும் ஒரு ஜெப பாடல் தான். இதுவும் நாம் ஜெப சிந்தையோடு என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு நான் வாஞ்சிக்கிறேன் என்று இந்த பாட்டுக்காரர் பாடுகிறது பாடலாக ஏதோ கேட்காதபடி ஜெபத்தோடு இந்த ஒரு 6 மாதங்களை முடித்து 7வது ஒரு புதிய மாதத்திலே முதலாவது கர்த்தருடைய நாளில் நாம் நம்முடைய பாதங்களை எடுத்து வைக்கிறோம். இந்த 6 மாதங்களிலே ஒருவேளை நம்ம ஸ்லாக்கா இருந்திருக்கலாம், அல்லது சோர்வாக இப்படி லாக்டவுன் வந்து விட்டதே, நம்மளோட வேலையிலே பண கஷ்டத்திலே வீட்டிலே அடைப்பட்டவர்களாக, உற்சாகத்தை இழந்தவர்களாக கர்த்தரை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே ஆண்டவரே என்னை உம்மிடையே நீ சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன், என்னை இப்படியாக மாற்றும் என்று ஜெபத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். அட்லீஸ்ட் இந்த கமிங் 6 months let there be a great boost for our spiritual life. இது ஒரு அஸ்திவார பாடலாக இந்த ஜெபத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு உன் இயேசுவின் அழகை சிந்தை செய்து என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு உன் இயேசுவின் அழகை சிந்தை செய்து என் இயேசுவில் இருந்ததை வைத்துக் கொண்டு என் இயேசுவில் இருந்த
பார்த்தோம். இவ்வுலகில் வேறாசை எனக்கு இல்லையே, இவ்வுலகில் என் ஆசை பொன் இயேசுவே. ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம தொடங்கும் பொழுது நம்ம ஆதியர்களை மிகவும் மனதாக நம்முடைய சிந்தை, மனம், எண்ணம் எல்லாம் இயேசு 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 என்று நாம் ஆரம்பித்தோம். அந்த அனுபவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது போக போக இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்க பார்க்க நம்முடைய மனது நம்ம அறியாமல் வேற எதையோ ஆசைப்படுகிறது. நான் பாட்டுக்காரர் சொல்கிறார், இவ்வுலகில் வேறாசை எனக்கு இல்லையே. இந்த நாளிலேயும் நம்மை நாமே சோதித்திருந்தாண்டு வேற ஏதாவது ஆசை எனக்குள்ளே வந்திருந்தா அதை எல்லாமே சுட்டரித்து போடும் அப்பா என்று சொல்லி, உலகில் காண்பவை எல்லாம் மாயும். ஒரு நாள் அழிந்து போய்விடும், பணம் அழிஞ்சு போயிடும், அழகு அழிஞ்சு போயிடும், படிப்பு, பட்டம், பதவிகள், நாம் சேர்த்து வைக்கிற, அதாவது நம்ம கிடைக்கிற பேர், புகழ் எல்லாம் இந்த பூமியில எல்லாமே மாயை. நம் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றால் போகிற ஒரு புகையை போல எல்லாம் அழிஞ்சு போயிடும். உலகில் இயேசுவே பொக்கிஷம், தேவ சமூகம், அவருடைய கிருபை, இதுதான் நம்முடைய பொக்கிஷமாக இருப்பிடும். அதே போல என் நேசரை எந்தனை காத்துக்கொள்ளும், என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும். பொன் முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும் பரிசுத்தமாய் என்னை வைத்துக் கொள்ளும். அவருடைய முகத்தை நாம் பார்க்கிற நாள் வரைக்கும் நாம் பரிசுத்தமாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வேன். கடைசி 2 ஸ்டான்ஸாஸை நாம ஜெபத்தோடு மறுபடியும் பாடுவோம். இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, பரிசுத்தமாய் என்னை வைத்துக் கொள்ளும்.
அப்பா. இயேசுவே உடைய பண்புகளை நாங்கள் பார்க்கிற அந்த நாள் வரைக்கும் தேவனே எங்களையும் எங்கள் சபையாரையும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியிலேயும் நாங்கள் உம்மோடு வாழ வேண்டும். எங்கள் கண்களை இந்த பூமியில நாங்கள் மூடும் பொழுது ஆண்டவரே, எங்கள் கண்களை நாங்கள் திறக்கும் பொழுது உம்முடைய சமூகத்திலே திறக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நித்திய ஜீவன் நம்பிக்கை எங்களுக்குள் ஆகி தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்பா. ஆம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Reign in me, sovereign Lord. Reign in me. ஆண்டு கொள்ளும் தேவா, என்னில் ஆண்டு கொள்ளும். Captivate my heart. Let your kingdom come. Establish there your throne. Let your will be done. உள்ளம் உம் வசம், வருக உம் ராஜ்யம், அமர்த்தும் அரியணை, நடத்தும் உம் சித்தம். நாம் சொல்லுவோம் ஆண்டவரே, let thy kingdom come, you rule the whole world என்று நாம் ஈஸியா ஒப்பு கொடுத்துருவோம். ஆனால் நம்மை நாம் ஒப்பு கொடுத்தது என்று சொல்லும் பொழுது அதை நாம் உணராமல் இருக்கிறோம். இந்த வேளையில இந்த பல்லவியை உணர்ந்து ஒரு ஜெபத்தோட ஆண்டவரே, reign in me, sovereign Lord, reign in me என்று சொல்லி நாம் பாடுவோம். Reign in me, sovereign Lord, reign in me, reign in me, sovereign Lord, reign in me. Captivate my heart, let your kingdom come. Establish there your throne, let your will be done. ஆண்டு கொள்ளும் தேவாயே, நீர் ஆண்டு கொள்ளும். ஆண்டு கொள்ளும் தேவாயே, நீர் ஆண்டு கொள்ளும். உள்ளமும் வசம், வருவும் ராஜ்யம், அமர்த்தும் அரியணை, நடத்தும் உம் சித்தம். ஆண்டு கொள்ளும் தேவாயே, நீர் ஆண்டு கொள்ளும். ஆண்டு கொள்ளும் தேவாயே, நீர் ஆண்டு கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு அந்நிய தேவர்களை நாங்கள் நாடாதபடிக்கு ஆண்டவரே, இதயத்திலே உண்மையே நாங்கள் ஆராதிக்க எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபையை தருவீராக. ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களை நான் பணிந்திட மாட்டேன். இயேசுவே நீரே என் இதயத்தின் காஞ்சனே. பலிகளை உம் நாமத்திற்கே செலுத்துவேன். பலிகளை உம் நாமத்திற்கே செலுத்துவேன். And I will serve no foreign gods, nor any other treasure. For you are my heart's desire, the spirit without measure. Unto your name I will bring my sacrifice. Unto your name I will bring my sacrifice. I lift my hands to the coming King, to the great I am. To you I sing, for you the one who reigns within my
ஆளுமையிலிருந்து அந்த பாவ சேற்றிலிருந்து பாவ அடிமைத்தனத்திலே விடுவித்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர். இயேசுவே உண்மையே நாங்கள் ஆராதிப்போம். அந்நிய தேவர்களை வணங்கிட மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம். இயேசுவே நீரே எங்கள் இருதயத்தின் வாஞ்சை. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் பலிகளை செலுத்துவோம். ஆண்டவரே இந்த கிருபைகளை அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக, சபையார்கள் தருவீராக, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உமக்கு நன்றி நன்றி அப்பா. குயவன் கையிலே களிமண்ணை போல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்களை பொறுப்பெடுத்து ஆண்டவரே இந்த 6 மாதங்களை நீர் எங்களை வணைந்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா களிமண்ணை போல உங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா உமக்கு நன்றி. எங்களே வேண்டாத காரியங்கள் எதிர்தான் நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே இயேசுவே அப்பா உமக்கு பிரியமான பாத்திரமா எங்களை உருவாக்கி கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட நாம் நம்முடைய சென்னைப்பட்டதுக்காம் தமிழத்துக்காம் தேசத்துக்காம் ஜெபம் செய்வோம். நம்மை பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நான் கடந்து செல்கிற பாதையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். நம்முடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, எல்லாமே கண்களுக்குமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. நாதா அப்பா யோபு சொல்லுகிறாரே, நான் செல்லும் பாதையை அவர் அறிவார். அவர் சோய்ந்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. For I know that, but he knows the way that I take, and after he has tested me, tried me, I shall come forth as fine gold. ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா. கடந்த 3 மாதங்களாக நாங்கள் லாக்டவுன்ல இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதம் லாக்டவுன்ல இருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிற தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே எங்களையும் சபை மக்களோடு விசுவாச மக்களையும் ஆண்டவரே இந்த தேசத்திலே அப்பா சென்னையிலே தமிழ்நாட்டில் இருந்த தேவ மக்களை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தின் மறைவுகளை வைத்து காத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி நன்றி. சத்துரு எடுக்கிற சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எல்லாம் சிதறப்பட்டு போவதாக. நன்றி அப்பா. பாதாளத்தின் வாசங்கள் சபையை மேற்கொள்வது இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீமா ரபா லதுல ரபா ஷல்தர மனம் கபாசியா நோரி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உம்முடைய பிள்ளைகளை குறித்த தேவ நோக்கம் திட்டத்தை இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனை சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த தடைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. No one shall be able to pluck them out of my hand, out of my father's hand என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவனாயிலும் என்னுடைய கையிலிருந்து என் பிதாவின் கையிலிருந்து அவளை பறித்துக் கொள்வதும் இல்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய கைகளில் உங்களுடைய ஆளுமை பத்திரமாக வைத்திருக்கிறீர்கள், பத்திரமாக வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு சுத்தமில்லாமல் தலையில் ஒரு மயில் கூட தலையிலே விழாத ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உலகையிலே வரைந்து வைத்திருக்கிறீர். எங்களுடைய பதில்கள் முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி 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 அப்பா. இயேசுவே தேவ பிள்ளைகளின் மக்களை உயர்காரனை கர்த்தாவே இருந்து மறைத்து நிற்காய் சபையை காத்துக்கொள்வீராக. விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த தேசத்திலே வலதைக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் ஐயாத ஆண்டவரே அப்பா. ஆனந்தங்களை குரோஷுக்காக ஆண்டவரே இயேசுவே கண்ணோக்கி பாருமை. அநேகர் ஒவ்வொரு நாளும் மறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இந்த வைரஸ் தொற்றிலிருந்து ஜனங்களை நீர் காக்கும்படி அப்பா விடுதலையாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாவினுடைய சாவி நான் விரும்புகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா மரணத்துக்கு அப்பா நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமாய் விடுவி என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே இயேசுவே நாங்கள் ஜெபத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இயேசு மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவீராக. அவர்கள் ரட்சிப்பை அப்பா பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவே கடைசி நிமிஷத்திலேயாவது மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. உடைய உயர்காரனுடைய அந்த வசனங்கள் ஆண்டவரே தன்னுடைய சிறுகளை தொனித்து இயேசுவை ரட்சகராக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒருவராயும் நரகத்துக்கு போகாதபடி கர்த்தருடைய கரங்கள் தற்காட்படும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்துகிறார். இந்த புதிய மாதத்திலே ஜூலை மாதத்திலே இந்த 7ஆம் மாதத்திலே ஹல்லேலூயா இதற்கு பண்டிகை மாதம் அப்பா. அது போல எங்களையும் ஹல்லேலூயா நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு உங்களுடைய பரிசு வேதத்தை என்னுடைய திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திடும் என்று வேண்டிக் கொண்டான்.
அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். ஆமென். இது சில வாரங்களாக இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதல் குறிப்பு. இரண்டாவது, எல்லையை பெரிதாக்கி. மூன்றாவது, உமது கரம் என்னோடு இருந்து. நான்காவதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துடும் என்று வேண்டிக் கொண்டான். He prayed. வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் என்னை ஆசீர்வதித்து இந்த தலைப்பை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார் என்று சில காரியங்கள் நாம் முன்பாக தியானித்தோம். மறுபடியும் சங்கீதம் 115 12-15 நாம் வாசிப்போமானால், 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். 5 வசனங்களிலே ஆசீர்வதிப்பார், 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 ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் 5 முறை நாம் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லிவிட்டாலே அவர் யார்? ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நாம் எல்லாருமே ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதம் பெருகி வழிய வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். இந்த நாளிலையும் தொடர்ந்து கடந்த வாரத்திலே பார்த்தோடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்தால் தான் ஆசீர்வதிப்பார். அப்படி எல்லாம் மறந்து விட்டாரா? அல்லவே அல்ல. கர்த்தர் நம்மை மறக்கிற தெய்வம் அல்ல. நினைக்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் சொன்னேன், நமக்கு நம்முடைய சார்பாக அவர் கிரியை செய்து நம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் நினைப்பது. கர்த்தர் நம்ம நினைக்கிறார் சொன்னால், he works on our behalf and fulfills his promise. He pays his full attention on us. 100% நம்ம மேல நம்முடைய முகத்தை திருப்பி, கவனத்தை திருப்பி அதை நிறைவேற்றும் பொழுது, நம்முடைய காரியங்களை அவர் கையில் எடுத்து நிறைவேற்றும் பொழுதுதான் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் சில வேளை நம்ம ஆரோக்கியத்துல போயிட்டே இருக்கும், ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். நம்ம அறிந்தோ அறியாமலோ ஒரு வார்த்தை கேட்டோம், ஆண்டவரே மறந்துட்டீங்களா? சங்கீதக்காரன் அதை தான் கேட்டார். சங்கீதம் 13 சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர். அது ரொம்ப ஆச்சரியமான சங்கீதம். அந்த இன்ட்ரோடக்ஷனாக அந்த 3-2 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 13. கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உன்னுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். இந்த 2 வசனங்களிலே 4 முறை எதுவரைக்கும் 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 கேட்கிறார். How long Lord? How long will you forget me? How long will you hide your face from me? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை என்னை மறைப்பீர், எதுவரைக்கும் சஞ்சலத்தை இருதயத்துல சஞ்சலம் நித்தம் வைத்து என் ஆத்மாவை ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துருவின் மேல் தன்னை உயர்த்துவான். இப்ப எவ்வளவு ஒரு வேதனையோட தாவீது இந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறார். கர்த்தர் மறந்து விடுகிற தேவன் அல்ல, நம்ம நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த கிரியை வெளியரங்கமாக தெரிவதற்கு கர்த்தர் நம்மை நினைக்கும் பொழுது, the Lord remembers us, he will bless us. So கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் ஆசீர்வதித்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் யாருமே நம்மை கை தூக்கி விட முடியாது என்று நாம் பார்த்தோம். எப்படியாக கர்த்தர் முதலாவது நோவாவை நினைத்தறினார், சமாதானத்தை கொடுத்தார். நம்முடைய உடன்படிக்கை நினைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். நம்முடைய முற்பிதாக்களை, தகப்பன் தாய்மார்களை நினைத்து நமக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறார். அந்நாளை நினைத்தருளி ஒரு சந்ததியை கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் யாரை நினைத்தார், அதனால் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தியானிகளிலிருந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. முதலாவதாக ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை, முதலாவது அந்த 22ஆம் வசனம் 23 வாசிங்கள். ஆதியாகமம் 30 22 23 24. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஆமென். தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஆனா கர்த்தர் நினைக்கிறதுக்கு முன்பாக என்ன நடந்தது? ஆதியாகமம் 30 முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி,
எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ஆமென். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபுக்கு 2 மனைவிகள். முதலாவது லேயாள், அடுத்தது ராகேல். ராகேல் மிகவும் அழகாக சௌந்தரியவதியாக இருந்தாள். யாக்கோபு ராகேல் தான் மிகவும் நேசித்தார். எப்படியோ மாமனார் ஏமாத்தி முதல் குமாரத்தியாகிய லேயாளை யாக்கோபு தலையில கட்டிவிட்டார். அவருக்கு விருப்பமே இல்லை, லேயாளாலே பிடிக்காது. இருந்தாலும் அவளோட சேர்ந்து 4 பிள்ளைகள் பிறந்து விட்டது. ரூபன், சிமியோன், லேவி, யூதா. இதை பார்த்த உடனே சகோதரியாகிய ராகேலுக்கு பொறாமை வந்து விட்டது. ஐயோ, என் அக்காவுக்கு இவன் பிடிச்சே கல்யாணம் பண்ணல, ஆனா அவளோட சேர்ந்து 4 பிள்ளைங்க வந்துருச்சு, எனக்கு வந்து குழந்தையே இல்லைன்னு சொல்லி போய் சண்டை போடுறான் அவன் ஹஸ்பண்ட. எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன் அப்படின்னு சண்டை போடுறான். அதற்கு யாக்கோபு ராகேல் கோபம் போடுறான். இது வரைக்கும் அன்பா இருந்தவனுக்கு கோபமே வந்துருச்சு. கோபம் வந்து சொல்றான், தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்று சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு ஷார்ட் கட் தான் யூஸ் பண்றான். தன்னோட வேலைக்காரியை பில்கானை மறுமணியாட்டியாக கொடுத்தால், அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறது. அதே போல லேயாளும் கொடுத்தால். இதெல்லாம் சில வருஷங்கள், ஒரு 4 to 5 years நடந்து முடிகிறது. அதுக்கப்புறமா பார்க்கிறோம், தேவன் ராகேலை நினைந்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து, அதான் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பெரியவங்க நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்கலாம். இந்த ராகேலை பொறுத்த வரைக்கும் அப்பா வீட்லயே இருக்கிறா. அம்மா கல்யாணம் பண்ண அம்மா வீட்லயே இருந்தா ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி அங்கேயே இருக்கிறாங்க. நல்ல அன்பான அன்புக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டகம், கழுதை எல்லாம் இருந்து இங்க பணக்கார இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு. அதனால எல்லா தேவையும் சந்திக்கப்படுது. ஆனா இவளுக்கு குழந்தை இல்லை. இவன் என்ன பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்டே கத்தட்ட போயிருக்கலாம். ஆனா இவருடைய தவறு என்னன்னா, மத்தவங்களை பார்த்து பொறாமட்டு அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்ல சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போய் சண்டை போறாங்க, நீங்க கொடுங்க கொடுங்க. இவர் சொல்றாரு, நான் கடவுள் இல்லை, நீ தேவனை பார்த்து நீ வேண்டிக்கோ. அப்போ வந்துட்டு புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சரியா கேட்கல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து. அப்போ கர்த்தரை ஜெபம் பண்றா, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க குழந்தை கொடுங்கன்னு அவன் கேட்கிறா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவளுடைய நிந்தையை நீக்கினார். அவள் சொல்லுகிறார், தேவன் நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னும் ஒரு குமாரனை தருவார்னு சொல்லி யோசேப்பு, ஜோசப் மீன்ஸ் ஆடிங், சோ இன்னொரு குமாரன் ஆட் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி யோசேப்புன்னு பேர் வைக்கிறார். அப்போ வெயிட் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி வாங்கின அந்த குழந்தை தான் யோசேப்பு. பிற்காலத்துல he became a great blessing for his own family and the nation. சோ இஸ்ரேல் தேசத்திலே மிகவும் ஆசீர்வாதமாக யோசேப்பு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். தரிசனம் பெற்றவர் இந்த யோசேப்பு தான். அதனால நம்ம வாழ்க்கையில இப்ப ராகேலுடைய வாழ்க்கையில குழந்தை வந்துட்டு இல்ல, நம்முடைய வாழ்க்கையில வேற ஏதாவது இல்லாம இருக்கலாம். இப்ப இன்னொருத்தர் கிட்ட அது இருக்கும். அதை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு மனுஷங்களோட சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. சூழ்நிலைகளுடைய மனுஷங்களோட சண்டை போடுறதுனாலயோ பொறாமப்பட்டு உள்ள புழுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக கர்த்தர்கிட்ட போய், கர்த்தாவே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரோம், பொறாமை இருந்தா ஆண்டவரே விட்டு நீங்க தயவு செய்து எடுத்து கொடுங்க. நம்ம வந்து கேட்கணும், ஆண்டவர் நம்ம அறிந்தும் அறியாமலையும் அது வந்து whenever we compare ourselves with others, this jealousy will creep inside. இந்த ஊரு பிராணி மாதிரி இந்த பொறாமை உள்ள வந்துடும். அப்ப நம்ம வந்துட்டு ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இது மாதிரி அவங்கள பார்த்தா நான் ஆசீர்வதிக்கப்படாத மாதிரி இருக்கேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே, அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லையே, என்னையும் ஆசீர்வதியும். ராகேல் ஜெபம் பண்ணாங்க, அதனால தேவன் இணைந்தருளி கொடுத்தார். So first of all, the blessing is prayer is answered. When we pray to the Lord, கர்த்தர் நம்ம இணைந்துள்ளான்னு சொன்னா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம்முடைய குறையை நிறைவாக மாற்றுவார், நிந்தையை நீக்கி விடுவார். நான் சுருக்கமா சொல்லிக்கொண்டே போகிறேன். 2வதாக நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் Judges 16 and verse 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. ஆமென். சிம்சோனுடைய இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். It's a very a story of tragedy, I should say. It was a very good start. சிம்சோன்னு சொன்னாலே நமக்கு இருதயமே நமக்கு நடுங்கும் இல்லையா? எத்தனை தடவை அந்த சம்பவம் வந்து 13, 14, 15, 16 ஜட்ஜஸ்ல இருக்கு. அந்த நியாயாதிபதிகள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் ஆண்டவர் கொடுத்திருப்பாங்க. சிம்சோனுக்கு வந்து 4 அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. 20 வருஷம் அவர் நியாயம் விசாரிச்சாரு. பெலிஸ்தர்கள் 40 வருஷம் ஆண்டாங்க.
20 வருஷம் இவர் நியாயம் விசாரித்து அந்த பெலிஸ்தருடைய அந்த ரூல்ல இருந்து காப்பாற்றும்படியா இவர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியாயாதிபதி. அப்போ இவர் என்ன சொல்றாரு, என்னை நினைத்தருளும்னு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். இவருடைய ஆரம்பம் நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் அழகாக இருந்தது. அதாவது ஆரம்பம் அழகா இருக்கிறதுனால முடிவும் அழகா இருக்கும்னு நம்ம யாரும் நினைக்கவே முடியாது. H.W. Longfellow நமக்கு தெரியும் இல்லையா? He is a poet. H.W. Longfellow இங்கிலீஷ்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸ் அவர். அவர் என்ன சொல்றாரு, great is the art of beginning but greater is the art of ending. Great is the art of beginning but greater is the art of ending. ஆரம்பிக்கிறது பெருசுதான், ஆனா முடிக்கிறது அதை காட்டிலும் சிறந்த ஒரு கலைன்னு சொல்றாரு. அதேதான் எக்லிசியாஸ்டிஸ் பிரசங்கி 7:8 வாசிக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்த்து அதன் முடிவு நல்லது. உபாகம் 32:23 நாம் என்ன வாசிக்கிறோம், அவர்கள் இதை உணர்ந்து சிரித்துக் கொண்டு தங்கள் முடிவை சிரித்துக் கொண்டால் நலமா இருக்கும். நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுறோம், ஆனா முடிவு எப்படி இருக்கும் நம்ம சிந்திக்கிறது இல்ல. பாருங்க, இந்த சிம்சோனோட சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இவர் என்ன பண்ணுறாரு, முதலாவது அப்பா அம்மா சொல்றாங்க, நீ ஏன்பா அங்க போய் பொண்ணு எடுக்கிற? சிம்சோன் என்ன பண்றாரு, திம்னாத்துக்கு போய், ஏன்னா அந்த பார்டர்ல தான் அந்த ட்ரைப் அந்த இடத்துல இருக்காங்க அப்போதைக்கு. சரிங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணா நிறைய நேரம் ஆயிடும். ஆனா சிம்சோன் திம்னாத்துக்கு போய் அங்க பெரிசேன் குமாரர்கள் ஒரு பெண்ணை கொண்டு இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன். அம்மா அப்பா சொல்றாங்க, நியாயங்கள் 14:3 அப்பொழுது அவள் தாயும் அவள் தகப்பனும் அவரை நோக்கி, நீ போய் விருத்த சேதமில்லாத பெரிசத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் நீங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். சோ சிம்சோன் என்ன பண்றான், முதலாவது தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாம போயிடும் பொண்ணு எடுக்கிற விஷயத்துல. சரிங்களா, எதனால அவர் இழந்து போனார்? சிம்சோன் யார் சொன்னபடி நமக்கு தெரியும், தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போதே அவர் என்ன பண்ணப்படுறாரு, அந்த நசரேய விரதத்தை எடுத்துக்கொண்டாரு. அந்த குழந்தை நீ கன்சீவ் ஆக போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா நசரேய விரதத்தை எடுத்துடுறாங்க. அந்த திராட்சை செடியிலேருந்து வர எதையுமே சாப்பிடக்கூடாது, தீட்டு கொடுத்தக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க அம்மா. சோ அப்படி வயிற்றுலேருந்தே பிரதிஷ்டியா வளர்ந்து வெளியில வந்த பிறகும் சவரகன் கத்தி தலையில படாதபடி அவங்க அம்மா அப்பா வளர்க்குறாங்க. எப்போதுமே நசரேய விரதம் வந்துச்சு ஒரு 1 year 2 years இல்ல 6 months, அவங்க எவ்வளவு நாள் இருக்கிறவங்களோ அவ்வளவு நேரம் தான். அப்புறம் போய் கட் பண்ணிட்டு நசரேய விரதத்தை முடிச்சிடலாம். ஆனா சிம்சோன் வந்து விசேஷமானவன். தாயின் வயிற்றுல கன்சீவ் ஆனதிலிருந்து மரண நாள் வரைக்கும் அவன் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த நசரேய விரதத்திலேயே இருக்கணும். தலைமையில சவரன் கத்தி படக்கூடாது, தீட்டு படக்கூடாது, தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இவன் எல்லாத்தையும் அறிந்திருந்தோம். இவன் என்ன பண்றான்னா, முதல்ல தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம போறான். டிசோபீஸ் பேரண்ட்ஸ் இன் திஸ் மேரேஜ் மேட்டர். அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் எதிர்படுது. அவங்க போய் அந்த பொண்ணை பார்க்க போகும்போது சிங்கம் வந்து அதை கிழிச்சு போடுறான். கிழிச்சு போடும்போது அது டெட் பாடியா மாறிடுது. மறுபடியும் போயிட்டு திரும்பி வந்து அந்த சிங்கத்தின் எலும்பு கூட்டிலேருந்து ஐயா தேர்ந்தெடுக்கிறாரு. சரிங்களா, இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அப்போ டெட் பாடி கிட்டக்கே ஒரு நேசரைட் வந்து போகக்கூடாது. ஆனா தன்னை தீட்டுப்படுத்தார். He defended himself and he did not respect his own Nazarite vow. சரிங்களா, அது ரொம்ப லகுவா சீப்பா எடுத்துக்கிட்டாரு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 10 மாசமும் அவங்க பிரதிஷ்டையா இருந்திருக்கிறாங்க. அந்த பிரதிஷ்டையை உடைக்கும்படியா இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பண்ணிட்டு அப்பா அம்மாட்ட வந்து சொல்லவும் இல்லை, நைஸா மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நீங்க அந்த லேகியில அந்த 1000 பேரை கொலை பண்ணும் போது கூட 1000 பெலிஸ்தரையும் பச்சை தாளையினால கொலை பண்றாரு. அவர் முடிந்த பிற்பாடு அவருக்கு தண்ணீர் இல்லாம ஆண்டவர் பண்ணிட்டார். தன்னுடைய காரியத்தினால் பெருசா சாதிச்சார். நியாயாதிபதிகள் 15-18 வாசிங்கள். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதம் இல்லாதவர்கள் கையிலே விட வேண்டுமோ என்றான். ஆமென். இவ்வளவு பலத்த இந்த சிம்சோன் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆவியானவர் பலமா இறங்குறார். நமக்கு சம்பவம்லாம் தெரியும். ஆவியானவர் பலமா சிங்கம் வரும்பொழுது, பாலசிங்கம் வரும்போது 14:6 பார்க்கணும். நியாயங்கள் 14:6 அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கினால் கை ஒன்றுமில்லாது இருக்க அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். மறுபடியும் நியாயங்கள் 14:19 கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதுனாலே 30 ஆட்களை கொன்று அவருடைய உடைமைகளை எடுத்துக் கொள்கிறார். நியாயங்கள் 15
14 பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் பியங்களில் கட்டியிருந்த கைகள் நெருக்கப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் இறங்குறான். இவன் என்ன சொன்னா, என்னுடைய ஸ்ட்ரென்த் தான். 1000 பேரை கழுதையுடைய பச்சை காலை எழுப்பினால அவன் வச்சு கொன்றுட்டான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ இவ்வளவு பண்ணாலும் நான் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அதுல ப்ரூவ் பண்றாரு. அவன் மிகவும் தாழ்வு அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். தேவரீர் உமது அடியாட்டையினால் என்னோட ரட்சிப்பை கொடுத்திருக்கீங்க, ஆனா நான் தாகத்தினால செத்து விருத்த சேர இல்லாதவங்க கையில விட வேண்டுமோ? உடனே தேவன் நெய்கள பள்ளத்தை பிளக்க அப்படின்னா இருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் தண்ணீர் குடித்த உடனே அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். கர்த்தர் எச்சரிக்கிறார், நான் இல்லைன்னா உன்னால உயிரோட கூட இருக்க முடியாது. பி கேர்ஃபுல், பி வித் மீ எச்சரிக்கிறார். ஆனா திரும்பி இவன் என்ன பண்றான்? ஒரு ஸ்திரீ கிட்ட போறான், திரும்பி தெளிவா கிட்ட போறான். இப்படி கர்த்தர் எச்சரித்தாலும் அந்த எச்சரிப்பை அவன் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. He disrespected or disregarded. He despised the warnings of God. He disobeyed his parents. He defiled himself, that Nazarite vow, and then he despised the warnings of God. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி இவன் இவ்வளவு செஞ்ச பிறகு அந்த பிணத்தை எல்லாம் தொட்ட பிறகு போய் அந்த நாசரேத் vow முடிச்சு திரும்பி ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அவன் அப்படி பண்ணல. கர்த்தருடைய வார்த்தையும் அவன் கீழ்ப்படியில. கடைசியா சத்துருக்கள் கையில விழுந்து தோற்கடிக்கப்பட்டவனா காணப்படுகிறான். ஆனா இப்பொழுது நியாயாதிபதிகள் 16:28 சொல்றான், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை இணைத்தருளும். தேவனே பலப்படுத்தும். நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னு தெரியாது. ஆனா இந்த சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. நமக்கு தெரியும், தெரியலாட்ட போய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே வராரு. 3 தடவை போய் சொல்லிட்டாரு. ஆனா அவன் டெய்லி தினம் அலட்டி கொண்டே இருந்து எப்படியோ ரகசியத்தை வாங்கிட்டான். இருதைக்கெல்லாம் அவன் வெளிப்படுத்திட்டான். கடைசியில மடியிலே படுக்க வைத்து தலையை அந்த 7 ஜடைகளையும் அவன் வந்து சிறைச்சு போட்டுட்டான். இப்ப சொல்ற பெரிசர் மேல் வந்து விட்டார்கள். நியாயாதிபதிகள் 16:20 வாசியுங்கள். அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். எப்போதும் போல கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் என்ன நினைச்சா, எப்போதும் கர்த்தர் என்னோட இருப்பாரு, நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு என்ன நினைச்சாரோ தெரியல. கர்த்தர் வந்து சொல்றாரு, உனக்கு தண்ணினாலே செத்தே போயிடுவாப்பா, நான் தான் உன உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்லி எச்சரித்து ஆசிரியருக்கு தண்ணியை கொடுத்தா அதையும் அவன் மறந்துட்டு திரும்பவும் பண்ணும்போது கர்த்தர் பொறுமையாவே இருந்தார். ஆனா ஒரு காலத்துல கர்த்தர் விட்டுட்டு போயிட்டாரு. என்னன்னா, அவனுடைய தலைமுடியில் அந்த 7 ஜடைகள் சிறைப்பிக்கப்பட்டது. அந்த முடியில ஒரு வல்லமையும் கிடையாது. ஆனா தலையில இருந்த அந்த 7 ஜடைகள் எதை குறிக்கிறது என்றால் அவனுடைய பிரதிஷ்டையை குறிக்கிறது. அவன நாசரேத் vow, அந்த நசரேய விரதத்தின் அந்த பிரதிஷ்டையை அது குறிக்கிறது. அந்த பிரதிஷ்டை உடைஞ்சு போன உடனே கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டாரு. ஆனா இவனுக்கு தெரியல. He took the presence of God granted in his life. தேவன் என்னோட எப்போதும் இருப்பாருன்னு அவரு நினைச்சுக்கிட்டார். எப்போதும் போல உதவி போட்டு வெளியே போவேன்னு சொல்லிட்டு போறாரு. பெரிசர் அவனை பிடிச்சு 2 கண்களை முதல்ல பிடுங்கி வேடிக்கை சங்கிலிகள்லாம் போட்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில மாவு அரைச்சிட்டு இருக்க வச்சாங்க. அப்புறம் வேடிக்கை காட்டும்படியா அந்த தாகனுடைய கோயில கொண்டு வந்து அவனை வேடிக்கை பொருளாக மாற்றி விட்டார்கள். பாருங்க, அந்த இடத்துல வேடிக்கை வேற காட்டுறான். சிம்சோன் எப்போதுமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜோக் கேரக்டர் மாதிரி. பட்சிக்கிற இடத்துல இருந்து பட்சணம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்திலேயே ஒரு ஜோக் தான் சொல்றாரு. ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எப்போதுமே இருக்கிறவர் இங்கேயே என்ன பண்றாரு, ஜனங்க வந்து சுத்தமா வல்லமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாம் வேடிக்கையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு மறுபடியும் அந்த முடி வந்துட்டு வளர ஆரம்பித்தது. எங்கன்னா 22ஆம் வசனத்திலே நீங்க பாருங்க, வெண்கல விலங்கு கூட சிறைச்சாலை மாவத்து கொண்டு வைத்தார்கள். 16:22 வாசிங்க. அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அல்லேலூயா. அந்த முடியல ஒண்ணும் இல்ல, அந்த திரும்பவும் அதையே வசனத்தை ஆண்டவர் எழுதி இருக்கிறார். திரும்பவும் முளைக்க தொடங்கிச்சுன்னா திரும்பி அவரோட பிரதிஷ்டையை புதுப்பிக்கிறார். அந்த மாவை சுத்தி அந்த அனிமல்ஸ் ஆக்சுவலி அந்த அரைக்கும். அந்த மாடை கட்டி விட்டுருவாங்க, சுத்தி வரும், உள்ள இருக்கிற மாவை அரைஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக இப்போ சிம்சோனை வச்சு நீ பண்ணிடான்னு சொல்லிட்டு பண்ண வைக்கிறாங்க. அப்ப திரும்பி அந்த முடி வளரும் பொழுது ஹிஸ் டெடிகேஷன் இஸ் ரெனியூட். அவனுடைய அந்த பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படுகிறது.
அந்த நான் நினைக்கிறேன் அந்த மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணீரோடு அவர் ஜெபிச்சிருப்பாரு. ஆண்டவரே நீங்க கொடுத்த அபிஷேகத்தை நான் அற்பமா எண்ணிட்டேன், பிரதிஷ்டையை உடைச்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு பாவமா அறிக்கை பண்ணிட்டே இருந்திருப்பார். அதனாலதான் மறுபடியும் கர்த்தர் அதை எழுதுறார். தலைமையில் சிதைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிச்சு. அவர்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அங்கேயே சிம்சோன் அவர் மறந்துடல. புரியுதுங்களா? அங்கேயே கர்த்தர் அவனை நினைக்கிறாரு, ஐயோ நம்ம பிள்ளைக்கு வந்துட்டேன், இப்படி என் பையனை கைவிட்டதுனால இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே மறந்து இருக்கிறாரு. ஆனா கீழே நீங்க வாசிக்கும் போது எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. 25 மாத்திரம் வாசிங்களேன். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். ஆமா, சிம்சோன் வந்துட்டு வேடிக்கையும் காட்டுறான். சரிங்களா? வேடிக்கையும் காட்டினா அவங்க ஒரு வேடிக்கை பொருளா என்ன பண்ணாலும் தெரியாது. பூச்சி ஆடினாலும் இது பண்ணாலும் என்னமோ பண்ணினா ஜனங்க ஒரே சந்தோஷமா இருக்காங்க. நம்முடைய பகைஞர் நம்ம கையில நம்முடைய தேவன் கொடுத்தான்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த சிம்சோன் வந்துட்டு எப்போதுமே பெருசு தேசம் போயிட்டு வருவார். இவருக்கு தெரியும் அந்த என்ன டெம்பிள், அது அந்த பில்டிங் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த 2 தூண் தான் தாங்குது. இவர் என்ன பண்றாரு, கைலாக கொடுக்குற அந்த சின்ன பையனை வச்சு அந்த தூணல் மத்தியில ரொம்ப நிறுத்திருப்பான்னு சொல்லிட்டு கேட்டு தலையை பார்க்கும்படிக்கு அங்க போய் நிக்கணும்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பையனும் போய் நிறுத்துறான். அப்பொழுது சிம்சோன் அந்த 2 தூண்களுக்கு 2 இருந்து 2 தூண்களையும் தலையை பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வை பரிசுத்தையை பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலதுகையினாலும் மற்றொன்றை தன் இடதுகையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பரிசோட கூட மடிய கிடந்து என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பொருட்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்த்து அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். சோ எப்படியும் சிம்சோன் ஒரு நியாயாதிபதியாக இருந்து அவர் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக செய்தார். இதுல முக்கியமானது என்னன்னா, his prayer was answered. அவருடைய முக்கியமான குறிப்பு, he renewed his dedication. தன்னுடைய பிரதிஷ்டையை அவர் புதுப்பிச்சார். விசுவாச வீரர்கள் பட்டியல் சிம்சோனோட பேரும் வருது. நம்மளால சேர்ப்போமான்னு தெரியல. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இல்ல இவ்வளவு தூரம் துரோகம் பண்ணி பின்னாடி போனாலும் அந்த சிம்சோனுக்கும் அடுத்த சான்ஸ கொடுத்து அந்த பிரதிஷ்டையை புதுப்பிக்க பண்ணி விசுவாச வீரர் பட்டியலை எழுதியிருக்கிறார். ஆனா இவன் உண்மை உள்ளவனாக காணப்படவே இல்லை. ஆனா இவன் தன்னோட பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தர்ட்ட ஒப்புரவான கர்த்தர் அந்த பிரதிஷ்டையை புதுப்பிக்கிறதுக்கு சான்ஸ் தராரு. சங்கீதம் 66:19 வாசிக்கிறோம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், மெய்யாய் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் அவர் கேட்டார்? ஏன்னா சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு விட்டான். சங்கீதம் 66:18-19 வாசிங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். அதுதான் சிம்சோனோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவனுடைய முடி மறுபடியுமா விளந்த தன்னுடைய பாவங்கள் எல்லாம் தேவனோட அறிக்கை செய்து அவன் இழந்த பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொண்டான். அவன் வாழ்க்கையில எவ்வளவு கெட்டது இருந்தாலும் இந்த ஒரு நன்மை, இப்ப தேவனே நினைத்தருளும்னு கேட்கும் போது கர்த்தர் அவனை நினைத்தருளி மறுபடியும் பலப்படுத்தி அவன் கையினால அவன் உயிரோடு காட்டிலும் சாகும்போது ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். நம்முடைய தேவன் மாறாதவர், இரக்கமுள்ளவர். அதுக்காக சிம்சோனை போல கடைசி வரைக்கும் போங்க அப்படின்னு நான் சொல்லல. we should not go to the extremes. நான் சொல்றது இந்த நிலைமை, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒருவேளை உங்களுடைய பிரதிஷ்டைகள் உடைக்கப்பட்டிருக்குமானால், ஒருவேளை உங்களுடைய வல்லமையை அந்த வரங்களை கிருபைகளை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா, this is the right time to set right your life with God. நம்ம தேவனோட ஆண்டவரை இப்படி நான் பாவம் பண்ணிட்டேன், நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, நான் கேட்கல, என்னை மன்னிச்சிருக்க, என்னை நினைத்துடுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை நினைத்துடும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது இழந்த அந்த வல்லமை, இழந்த பிரதிஷ்டைகளை ஆண்டவர் திரும்ப தந்து நம்மை நிச்சயமாக நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்வார். இது சிம்சோனுடைய காரியம். I would say it is actually possession of anointing, put again, restoration actually, put again in a position of anointing. திரும்ப நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியமா இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் நாம் அறிந்தது 2 ராஜாக்கள் 20:3 வாசிங்கள். 2 ராஜாக்கள் 20-ம் அதிகாரம் 3-ஆம் வசனம்.
கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இவர் வந்துட்டு யூதேயா தேசத்திலே ராஜாவாக 25 வயதிலே அவர் ராஜாவாகி 29 வருஷம் அரசாளுகிறார். When he was actually 39 years of age, 39 அந்த வயசு, ஒரு வாலிப வயசு தான். ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு. அதான் 21 வாசிக்கிறோம். நாட்டில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். ஜஸ்ட் 39. அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்கரையை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, வீட்டுக்கரையை ஒழுங்குபடுத்துங்க ராஜா, பிழைக்க மாட்டீங்க, மரித்து போவீங்க. ஒரு தீர்க்கதரிசனம் வந்ததுன்னா அந்த எத்தனையோ ராஜாக்களை தீர்க்கதரிசனம் எச்சரிச்சாங்க. அப்போ ராஜாக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ ஏன்டா சாகணும், ஓடி போயிடு, இப்படிலாம் பைபிள்ல இருக்கு. அந்த ராஜாவை சாதாரண எச்சரிக்கும் போதே திட்டுவாங்க, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்கான தீர்க்கதரிசியை யாரா வச்சா, நீ ஓடி போயிடு, இப்படிலாம் சொன்ன ராஜாக்களும் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனை எதிர்த்தவர்கள் இருக்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி எழுதி கொடுப்பாரு, அதை எடுத்து அக்கினியில போட்ட ராஜா இருக்கிறான். எழுதி கொடுத்த தீர்க்கதரிசனங்களை குத்தி எடுத்து அக்கினியில போட்ட ராஜா. இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த இடத்துல எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். சொன்ன உடனே கேட்டுட்டு இவர் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட எதுவும் சொல்லல. 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆமென், முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி. எல்லாத்தையும் ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரணும் என்று விண்ணப்பம் பண்ணினான். Not just remember how I walk before you. உம்முடைய சைட்ல நான் எப்படி உண்மையும் மன உத்தமமா நடந்தேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எசேக்கியா வந்து ரிமைண்ட் பண்றாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. எரேமியா 2:2 எடுத்து வாசிக்க முடியுமா? எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்றார், நினைத்திருக்கிறேன். ரிமெம்பர் the love of thy espousals. அப்போ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றின உன் இளவயதின் பக்தி, அந்த இளவயதுல நீ என் மேல காமிச்ச அந்த பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா சொல்றார், ஆண்டவரே நினைத்தோம், நான் எப்படி எங்கேஜும் உங்க பின்பற்ற வாலிப வயசுல இருந்து கெஞ்சி கேட்கிறார் எசேக்கியா ராஜா. உடனே கர்த்தர் ஏசாயா 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால் 2 ராஜாக்கள் 20:4-5. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். சோ இந்த சம்பவத்தை நாம் அறிஞ்சிருக்கிறோம். பாருங்க, எசேக்கியா சொல்றாரு, just remember me how I walked before you in my youth. இப்போ 25 வருஷத்துல when he was 25 he became a king. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஆண்டவர் அவ்வளவா சொல்லல. அது 2 ராஜாக்கள் 18 முதல் 2 வசனங்களை நாம வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தையும் வாசிக்கிறோம். அவன் ராஜாவாகிறது 25 வயதாக இருந்து எருசலேமில் 29 வருஷம் அரசாண்டான். அவன் தாப்பராகி தாவீது செய்தபடி கர்த்தரின் பாதத்துக்கு செம்மையானதை செய்தான். மேடையில் அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிர தோப்புகளை எல்லாம் எடுத்தான். மோசே உண்டு பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தையும் உடைச்சு போட்டான். அது நிகுஸ்தான்னு பேர் வச்சு அதுக்கு வேற தூரம் கட்டிட்டு இருந்தாங்க. மோசே வனாந்தரத்துல ஒரு வெண்கல சர்ப்பத்தை பண்ணி வச்சாரு. அதை மறக்காம தூக்கிட்டு வந்தாங்க ஜனங்க. வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல கொண்டு வந்து எவ்வளவு ராஜாக்கள் ஆண்டாங்க. சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம், அப்புறம் எத்தனையோ ராஜாக்கள் ஆடுறாங்க. இந்த வெண்கல சர்ப்பத்தை பத்திரமா வச்சு வனாந்தரத்துல யூஸ் ஆச்சு, யூஸே கிடையாது. அந்த வெண்கல சர்ப்பத்தை பத்திரமா வச்சு அதுக்கு வேற தூபம் காட்டுவாங்க ஜனங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் புத்திரர் அதுக்கு தூபம் காட்டு வந்தார்கள், அது நிகுஸ்தான் என்று பேரிட்டான். அந்த மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான்.
கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதபடி அந்த வெண்கல சர்ப்பத்தை போது போய் அதான் ஆராதனை செய்யறாங்க, உடைச்சு போட்டான். அப்பதான் கூட தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு முன்மும் பின்மும் அவனை போல ஒரு ராஜா இல்லை. So when he was 25 in his prime youth, he trusted the Lord. அவன் வந்துட்டு மேடையில கட்டி சிறையில கட்டி கிரோதோப்புகள் எல்லாம் எடுத்து போட்டான். இப்ப சொல்றான் 39 வயசு சாக போறோம், சரிங்களா? 30 is a very young age. சொல்லும் பொழுது நினைத்தருளும் ஆண்டவரே. இவன் ஜெபம் பண்றான், ஏசியா பாதி விடுதலை போறது மாதிரி வேர்டு வந்துருச்சு. அவர் தான் நம்முடைய கர்த்தர். செத்த பலகை இல்ல, இங்க ஜெபம் பண்றா, நினைத்தருளும் ஜெபம் பண்றாரு, அங்க பதில் வந்துருச்சு. ஓ, நீ என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை பார்த்து சொல்லு, நான் வந்துச்சு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளின் ஆலயத்துக்கு போவாய், நாட்களை 15 வருஷங்களை கூட்டுவேன்னு சொல்லி 15 years ஆட் பண்ணாரு. அதனாலதான் 25 + 29 அவருக்கு வந்துட்டு ஆயுசு கிடைக்கிறது. 54 years வரைக்கும் அவர் உயிரோட கலத்தடியிலேயே போயிருப்பார். So God heard his prayer, remembered his the devotion of his youth. கர்த்தர் நம்முடைய இளவயதின் பக்தியை நினைக்கிறதுனால வாலிப பிள்ளைங்க கேட்கிறவங்க இளவயதுல உங்களுக்கு பக்தி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிற்காலத்துல வரும் பயன் அடிக்கும். அப்ப நீங்க கர்த்தரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே இளவயதுல நான் எப்படி வேதத்தை வாசிச்சேன் நினைச்சுக்கோங்க, எப்படி நான் மனப்பாடம் பண்ணினேன், நான் எப்படி நான் ஜெபம் பண்ண நினைச்சுக்கோங்க ஆண்டவரை. உடனே ஆண்டவர் ரிமெம்பர் பண்ணி நீங்க எந்த இக்கட்ல இருந்தாலும் தூக்கி விடுவார். இது மரணம், மரண இக்கட்டு அப்படி வரும் நான் சொல்லல. இங்க சொல்லப்பட்டிருக்கு மரணத்துக்கு எதுவா இருந்தான். தீர்க்கதரிசியம் சொல்லிட்டாரு, நீர் பிழைக்க மாட்டீர். ராஜானா எத்தனை டாக்டர்ஸை பார்த்திருப்பாங்க இல்லையா, எல்லாரும் பார்த்திருப்பாங்க. தீர்க்கதரிசனம் சொல்ல நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். மரணமே சம்பவிக்கிற நேரத்துல நினைத்தருளும்னு சொல்லி அந்த ஜெபிக்கிற வேலையில ஆண்டவர் உடனே 15 years கொடுக்குறாரு. இட்ஸ் ரியலி a great thing. கர்த்தர் வந்துட்டு ஒரு மனுஷனை அந்த ஜெபத்தை கேட்டு ஏன்னா நினைக்கிறாரு, ஓ எசேக்கியா இப்படிலாம் செஞ்சானே, இந்த விக்கிரத்தொப்பெல்லாம் எடுத்து போட்டானே, இந்த நிகுசா இந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சு போட்டானே, மேல நம்பிக்கையா இருந்தாங்க, எல்லாத்தையும் நினைக்கிறார் ஆண்டவர். God remembers, the Lord has been mindful of us, he will bless us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்க ஆசைப்படுறார். எதை நினைக்கிறார்? நம்முடைய ஆதி அன்பை, நம்முடைய இளவயதில் நம்முடைய பக்தியை, வாழ்க்கை பட்ட போது நம்ம வனாந்தரத்திலே பின்பற்றி வந்த இளவயதின் பக்தியை அவர் நினைக்கிறார். வனாந்தரத்திலே பின்பற்றி வந்த இந்த இளவயதின் பக்தி. இளவயதின் பக்தி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? சம்திங் டு ஷோ, லார்ட் ஐ டிட் திஸ். கேன் யூ ஷோ சம்திங் டு லார்ட் ஐ டிட் திஸ், லார்ட் ஐ பிரேட் எவ்ரி டே, லார்ட் ஐ ரெட் த பைபிள் எவ்ரி டே. ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கா? இல்ல நான் வாலிப பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும், டீனேஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ணணும். You should start reading the Bible. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சேன்னு சொல்றது உங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்கா? ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிச்சாண்டவரே பைபிள்ல, 10 அதிகாரம் வாசிக்கிறாண்டவரே சொல்ல முடியுமா? பாருங்க, என்னுடைய சகோதரிகள் ரட்சிக்கப்படல, அவங்க மகளுக்கு பகவத்கீதாவை சொல்லி தந்துருக்கான்றாங்க. நான் கிறிஸ்தவ பிள்ளைங்க பைபிள் எடுத்து படிக்கிறது இல்லை. அவங்க எனக்கு அனுப்புறாங்க பகவத்கீதா படிக்க, எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அவங்க ரட்சிக்கப்படல, பிராணிகள வைராக்கியமா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு வேதத்துல நிறைஞ்சிருக்கணும், படிக்கணும். அவங்க ஒண்ணும் இல்லாத விக்கிறதுக்கு அந்த பகவத்கீதாக்கு அவ்வளவு வைராக்கியம் காட்டுறாங்க. நம்ம ஜீவன தேவனுக்கு வைராக்கியம் காட்டலன்னா எப்படி? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. So Hezekiah got the prolongation of life. நீடித்த நாட்களை அவர் பெற்றுக்கொண்டார். 4வதாக நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. 19ஆம் வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆமென். நெகேமியா என்ன சொல்றாரு? என்னை நினைத்தருளும். இன்னொரு சில வசனங்கள் இருக்கிறது, அவர் சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். 13, 14. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். இன்னும் 2 வசனங்கள் இருக்கிறது. நெகேமியா ஜெபிக்கிறார், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். The Lord has been mindful of us, he will bless us. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, எப்போ ஆசீர்வதிப்பார்? நம்ம நினைக்கும் பொழுது ஆசீர்வதிப்பார். என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா ஜெபிக்கிறார். இப்ப என்ன சொல்லி ஜெபிக்கிறார் அப்படின்னா,
இந்த என் தேவனை நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாற்றின்படியும் எனக்கு நன்மைகளாக நினைக்கிறோம். இப்ப நெகேமியா அர்த்ததஷ்டா ராஜா கிட்ட ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு, கம்பேரரா இருக்காரு. ஆனா இந்த இடத்துல எருசலேமின் அலங்கம் சுட்டரிக்கப்பட்டு ஜனங்கள், யூத ஜனங்கள் நிந்தையில் இருக்கிறத கேள்விப்பட்டு அங்கேயிருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இங்க வராரு. சோ அந்த ராஜாவின் 20ஆம் வருஷத்துல 32ஆம் வருஷம் வரைக்கும் அவர் இந்த ஊழியத்தை செய்கிறார், 12 இயர்ஸ். அப்ப பார்த்தா இங்க மிகுந்த நிந்தையில ஜனங்க இருக்காங்க, எருசலேமின் மதில்களை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியும் கவர்னர்ஸ், அதிபதிகள் இந்த யூதேயா தேசத்துல நியமிக்கப்பட்டிருந்தாங்க, ஆண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? 15ஆம் வருஷத்துல எனக்கு வசனம் 5:15 எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்து, கவனிங்கள், எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்து அவர் கையிலே அப்பமும் ராட்சசம் வாழ்ந்ததும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். வேலைக்காரன், அவர்களுடைய வேலைக்காரன் முதலாய் ஜனங்கள் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயனாக இப்படி செய்யவில்லை, இப்போ என்ன நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஒரு அதிபதியா இருந்து ஜனங்க கிட்ட சொரட்டாம அந்த வால்ஸ் கட்டுறதுல கூட நீங்க பண்ணுங்க வேலை வாங்கிருக்கோம். எனக்கு இந்த கவர்னர், அவர் கீழே இருந்த வேலைக்காரங்க வேலை செய்ய வேண்டாம், ஆனா அந்த வேலையிலும் குறைஞ்சு நிற்பாங்க. சரி, இது ஃபர்ஸ்ட் அவர் கர்த்தர் நினைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குறிப்பு. அடுத்தது நம்ம இப்ப வாசித்தோம் 13-14. நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். இந்த இடத்துல என்ன நடந்தது? இது ஒரு பெரிய கதை. நீங்க ஆக்சுவலி ஒரு 4ஆம் வசனத்திலிருந்து நீங்க இதை வாசிக்கணும், நேரம் இல்லை. நெகேமியா 13:4 நீங்கள் வாசிப்பீர்களானால், எலியாசின்னு ஒரு ஆசாரியர் இருக்காரு. அவர் தேவனுடைய ஆலயத்துல தொபியான ஒரு அவரை கொண்டு வந்து வச்சிருந்தாரு, அந்த 1 ரூம்ஸ்ல. இந்த தொபியா யாருன்னா, தொபியா, கேஷன், சன்பல்லாத்லாம் இந்த எருசலேமின் அலங்கு கட்டப்படும் பொழுது பரியாசம் பண்ணவங்க. இவங்க அலங்கத்தை கட்டிட்ட ஒரு நரியை போனா விழுந்துரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நான் அலங்க வேலையை நிறுத்தி நெகேமியாவை கொண்டு போடணும்னு நினைச்ச கும்பல்ல இருந்தவங்க தான் இந்த தொபியா. அவனோட எப்படியோ சம்பந்தம் கலந்து பொண்ணு வாங்கி எப்படியோ சம்பந்தம் கலந்து ரிலேஷன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயம் உள்ள ஒரு ரூமை கொடுத்து உட்கார வச்சு இந்த தொபியா ஐயா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கசப்பான கடைகளை வாங்கி வாயில போட்டுட்டாரு. இதனால லேவியருக்கும் ஆசிரியருக்கும் அதுல என்ன பங்கு இல்லை, எல்லாம் விட்டுட்டு அவங்க வயல்ல அது ஓடி போயிட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தை விசாரிக்காதுங்க, ஆலயம் எலியாசி பண்ண காரியத்தை பாருங்க. அப்போ என்ன பண்றாங்க நெகேமியா? இந்த ஷார்ட்டா கதையை சொல்றேன். இந்த தொபியாவுடைய அந்த தட்டு முட்டு சாமான்லாம் அதுல ரூம்ல எல்லாம் தூக்கி அடிச்சு எலியாசில கூப்பிட்டு அவர் கொஞ்சம் திட்டிட்டு, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகள்லாம் அந்த அலையிலிருந்து வெளியே எரிந்து போட்டு மறுபடியும் லேவியர்லாம் வர வச்சு ரசவான் காணிக்கெல்லாம் ஒழுங்கா ரூம்ஸ்க்கு வரணும், அது லேவியருக்கு போகணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி சீர்திருத்துறாரு. அப்ப என் தேவனே, நான் பாருங்க சொன்ன நிறைய நேரம் ஆயிடும். 12ஆம் வசனம், அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசமபாகத்தை பொக்கிஷாலைகளில் கொண்டு வந்தார்கள். என் தேவனை நான் என் தேவ ஆலயத்துக்காகவும் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகளை குலைத்து போடாமல், கவனிங்க, இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. 3ஆவது நீங்க பாத்தீங்கன்னா நெகேமியாவின் புத்தகம் 13:22 பாத்தீங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. இங்க ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 6 days சம்பாதிக்கிறது போராதுன்னு சபாத் டே, அவருடைய ஓய்வு நாளையும் வேற நாளா மாத்திட்டாங்க. அன்னைக்கும் கதவெல்லாம் திறந்து வச்சு அன்னைக்குலாம் ஜோரா நடக்குது வியாபாரம். நெகேமியா போகும்போது ஓய்வு நாள் பரிசுத்த நாள் ஆசைப்பட கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை எப்படி நீங்க மீறுவீங்கன்னு சொல்லிட்டு ஓய்வு நாள கதவை அடைக்க வச்சுட்டாரு. வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, கதவை அடைக்க வச்சு தன்னுடைய வேலைக்காரர் கொஞ்சம் பேர் அங்க போட்டு ஓய்வு நாள்ல எந்த வியாபாரம் உள்ள வரக்கூடாது, ஏன்னா அதுல பிரைட் பண்ணி உள்ள விட்டுருவாங்க, ஏன்னா ஜனங்க அந்த மாதிரி இருந்தாங்க. சோ அதனால தன்னுடைய வேலைக்காக சில பேரை போட்டு அந்த கதவுகள் ஓய்வு நாளே எருசலேமின் கதவுகள் திறக்கப்படாதபடி பார்த்து ஜனங்கள் ஓய்வு நாளே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வழி நடத்தினார். சோ அந்த காரியத்துல என்ன நினைத்துக்கோங்கன்னு சொல்றாரு. சில 3 குறிப்பு சொல்லிட்டேன். நெகேமியா 4வது 13:31 பாத்தீங்கன்னா, குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் உடற்பலங்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனை எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திருடும். அதேதான் 13:12 பார்த்தோம். தசமபாகம், எண்ணெய், தானியம், திராட்சை எல்லாத்தையும் கொண்டு வரணும். சோ இந்த தசமபாகம் கொடுத்து அந்த லேவியரையும் ஆசாரியரையும் தாங்குகிற அந்த காரியத்திலே அவர்
கவனமாக இருந்தார். தயவுசெய்து நீங்கள் கவனியுங்கள். 4 காரியங்கள் நெகேமியா இங்கே செய்கிறார். தேவனுக்காக வைராக்கியமாக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக வைராக்கியமாக, தேவனுடைய ஆணையத்தை குறித்து ஒரு வைராக்கியம், அந்த ஓய்வு நாள் ஆராதனையை பற்றி வைராக்கியமாக அவர் இருந்து தேவனே என்னை நினைத்தருள்னு நெகேமியா ஜெபம் பண்றார். நம்ம ஈஸியா சொல்றது Lord has given us, he will bless us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என்னத்தை நினைப்பாரு அதை நம்ம யோசிக்கணும். நினைத்திருந்தும் ஆண்டவரேன்னு ஈஸியா நம்ம கேட்டுறோம். கர்த்தர் கேட்பாரு, நான் நினைக்கிறேன், உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறதுன்னு கேட்பாரு. இப்ப நெகேமியா சொல்றாரு, என்னை பத்தி கர்த்தர் நினைக்கிறதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவர் வேதத்துல நமக்கு எழுதி வச்சிருக்காரு. நினைத்திடணும், இந்த காரியத்தை நினைத்திடணும். நான் ஒரு அதிபதி, ஜனங்களுக்கு பாரமா இருந்திருக்கலாம், ஆனா பாரமா இல்ல. என்னுடைய சர்வன்ஸ் சேர்த்து நானும் சேர்த்து அந்த அழக வரையில நின்று பிடித்தேன். ஜனங்களுக்கு நான் பாரமா இருக்கல அப்படிங்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நிறைய காரியங்கள் இருக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தின அந்த தொபியா, தவறான உறவுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு லேவியரை ஆசிரியை மறுபடியும் வர வைத்து அவனுக்குரிய தசமபாகங்களை கொடுத்தார். மூன்றாவதாக ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக ஜனங்களை மறுபடியும் அந்த ஓய்வு நாள் தான் கர்த்தரோட இருக்கிற நாள், அதையே விட்டுட்டு அப்புறம் எங்க கர்த்தரோட இருக்கிறது. சோ அந்த 6ஆவது மறுபடியும் அவர் கொண்டு வந்து என்னை நினைத்துவிட மாட்டேன்னு சொல்றாரு. மறுபடியும் அந்த திட்டம் பண்றாரு. முதல் பலன்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்க, கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு சேருங்க, லேவியர் ஆசாரியர்களுக்கு சொல்லி மறுபடியும் திட்டம் பண்ணி என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருள்னு ஜெபம் பண்றாரு. அதனால நீங்க கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, மல்கியா 3:16 வாசிப்பீர்களானால், மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த நெகேமியா சொல்றார், நாம் கர்த்தருக்கு பயந்ததுனால நான் வந்து காசு வாங்கல, ஓய்வு நாள் ஆசரிக்கிறார், அவரோட நாமத்தை தியானிக்கிறார். அந்த ஞாபக புஸ்தகம் நெகேமியாவோட பேர் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நெகேமியாவோட ஒரு புஸ்தகம் 13 அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போதெல்லாம் மிகவும் நமக்கு உற்சாகம் ஊட்டக்கூடியதாகவும் ஒரு ஆத்ம பாதை தரக்கூடியதாகவும் இருக்கிற புஸ்தகம் நெகேமியாவின் புஸ்தகம். அப்போ கர்த்தர் பெர்மனன்ட் நேம ஆண்டவர் நெகேமியா வந்து ஞாபக புஸ்தகத்துல அதை எழுதிட்டார். This is the 4th point. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 42-43. நாம் அறிந்த வசனங்கள் தான். தேவனே தேவன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கார், ஆசீர்வதிப்பார். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இப்போ இந்த நம்ம அறிந்திருக்கிறோம், ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது 2 கடல்கள் அவரோட கூட சிலுவையிலே வலதுபுறம் ஒரு கடலும் இடதுபுறம் ஒரு கடலும் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அவங்க முன்பாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வந்து 27 43-44 வாசிக்கிறேன். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுடைய நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமையானால் இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கட்டும் என்றார்கள். இதை வந்துட்டு அந்த பிரதான ஆசிரியர் வேதபாரகம் பரியாசம் பண்ணி சொல்றாங்க. 44ஆம் வசனம், அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். The same way they cast their teeth on him. அதாவது நிந்தனையா பேசினாங்க. சரிங்களா? அப்போ இப்படி நிந்தனையா பேசுகிற வேளையிலே இந்த 2 அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு டார்க்னஸ் வருது. அதுக்கப்புறமா இவங்க வந்து பேசுறாங்க. பேசும்பொழுது இந்த அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட லூக்கா 23:39-40 38 இருந்தே வாசிங்க. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஆமென். சோ இதுல பார்க்கலாம், இந்த நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒருத்தன் சொல்றான், நீ கிறிஸ்துவானா உன்னையும் நீ ரட்சித்துக்கோ. He was referring to the earthly escape. எப்படியாவது சிலுவையிலே தப்பிச்சு உயிர் வாழ முடியுமாங்கிறது அவனோட எண்ணம். நீ கிறிஸ்துவானா உன்னையும் நீ ரட்சித்துக்கோ அப்படின்னு அவன் இகழ்றான். மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமும் நியாயப்படி கண்டிக்கப்படுறோம், ஆனா தகாத ஒன்றுமே செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்றான்.
ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தரணும். என்ன மாற்றம் வந்திருக்குன்னு தெரியல. அந்த முந்தின வசனமாக இவன் யூதருடைய ராஜான்னு சொல்லி கிரேக் லத்தீன் எபிரேய பாஷையிலே அந்த இடத்துல அங்கே வந்துச்சு சிலுவைக்கு மேல மாட்டப்பட்டிருக்கிறது. இவன் யூதருடைய ராஜா மாற்றப்பட்ட பார்த்த உடனே இவருடைய மனம் மாறுகிறது. இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லும் பொழுது ஸ்கிரிப்சர்ஸ்லாம் ஞாபகம் வந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் இவருக்கு இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரு கொஞ்ச நேரத்துல. இவன் சொல்றான், ஆண்டவரே, முதல்ல இயேசுவை தன்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டான். அப்புறம் நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது, இப்ப இயேசு யூதருடைய ராஜ்யான்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, ஆனா இந்த உலகத்துல இல்ல. His eyes are open. அப்ப இன்னொரு ராஜ்யம் இருக்கு. நீர் உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆங்கிலத்துல படிக்க முடியுமா? அதாவது when you come in your kingdom, 23 and 42. Luke 23:42. And he said unto Jesus, Lord, remember me when thou comest into thy kingdom. அதுல remember me இருக்கு, தமிழ்ல அடியேனை இருக்கு. அடியேனை, remember thy servant when you come in your kingdom. See, every word is important. அப்போ தன்னையே என்ன பண்ணிட்டான்? இப்போ சர்வெண்டா மாத்திட்டான். இயேசுவுக்கு அவர் முதல்ல லார்ட் ஆக்கிட்டான், தன்னை ஒரு சர்வெண்ட் ஆக்கிட்டான், அவர் ராஜா தான்ங்கிறத அங்கீகரிச்சுட்டான், உங்களுடைய ராஜ்யம்னு சொல்றான். இப்ப சொல்றான், என்னை நினைத்தருளும். இப்ப இவ்வளவுத்தையும் அவரோட மாற்றம் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ பாருங்க, it was a lost chance for the thief. அந்த கள்ளனுக்கு அதான் கடைசி தருணமாக, அது ஃபர்ஸ்ட் தருணமா நமக்கு தெரியாது. ஏன்னா பூமியில ஆண்டவர் இயேசு 3 வருஷம் உயிரோட வாழ்ந்து ஊழியம் செய்யும் போது இயேசு பத்தி கேள்விப்பட்டிருப்பான். It may not be the first chance. You would have heard it twice or thrice or even 10 times. But when he was hanging on the cross, it was his very last chance. சிலுவையில ஒரு நாள் ஏறிட்டா சாக வரைக்கும் வந்த ரோம போர்ச்சவர்கள் விடவே மாட்டாங்க. சாகலன்னா சீக்கிரம் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி கைய கால உடைச்சு அந்த பெயிலே அவங்க மறித்து போற மாதிரி செய்துதான் விடுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் நல்ல பலன் இருந்தது. ஆண்டவராய் இயேசு 40க்கு 1 முறைய சவுக்கடியெல்லாம் வாங்கினார். அதனால அவர்கிட்ட பலன் இல்ல. குறித்த நேரத்துல அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். ஆனா இவங்க 2 பேரும் ரொம்ப பலசாலிகளா இருக்கிறாங்க, உயிர் நல்லா இருக்குது. அதனாலதான் ரோம போர்ச்சவர்கள் இந்த 2 திருடர்களுடைய கால்களை உடைக்கிறாங்க. அப்ப என்ன பெயின் இருக்கும் பாருங்க, ஒரு போன் ஃபிராக்சர் ஆனா. அப்போ அந்த இதுல சாக போறாங்க. It was his very last chance. ஆனா அந்த நேரத்துல மனம் திரும்பி நினைத்தருளும். கர்த்தரா இருக்காரு, நம்மளா இருக்கும். அதனால்தான் அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. நமக்கு அந்த சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தாலும் மன்னிப்போமான்னு தெரியாது. ஏன்டா வாழ்ற வரைக்கும் திருடனா இருந்தது எல்லாம் கடைசி நிமிஷத்துல நினைத்தருள்னு சொல்ல நினைச்சிருவேனா, ஏற்றுக்கலான்னு சொல்லி நம்ம நோன்னு சொல்லிடுவோம். ஆனா the day was dying. இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் பிரிய போகிறது. ஒரு 3 hours இருக்கலாம் இன்னும் மேக்சிமம். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் கிருபையாக இறங்கி நினைத்தருளும்னு சொன்ன உடனே ஆண்டவர் நினைச்சு அவனுக்கு பரதீசுல அந்த நித்திய ஜீவன்ல ஒரு இடத்தை தருகிறார். He got paradise or he got peace. So நம்ம ஆண்டவர் நம்ம நினைக்கிற ஆண்டவரா இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? நம்ம நினைக்கும் பொழுது, நம்ம ரிமெம்பர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைக்க வேண்டுமானால், நான் சொன்ன முதலாவது ராகியவே நினைக்கிற ஜெபத்தை கேட்டு her prayer was answered. தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணான். எல்லா டிபெண்டன்சியும் விட்டுட்டு, நம்மளோட கணவன் இருந்தால் யாருமே கை கொடுக்க முடியல, தேவனே ஆசீர்வதின்னு கர்த்தர்கிட்ட போகும்போது கர்த்தர் நிறைந்தருளி ஒரு யோசேப்பை கொடுத்தார். 2வது நாள் சிம்சோனை பார்க்கும் பிரதிஷ்டைகள்லாம் உடைஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த பிரதிஷ்டையை புதுப்பிச்சு தன்னோட பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணோட தேவனே நினைக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் பலப்படுத்தி அவனுடைய ஊழியத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது செய்தார். 3வதாக அந்த எசேக்கியா ராஜா அவனோட ஆயுஷ்நாள் முடிஞ்சு போச்சு. இஸ் ஓவர். இட் இஸ் செட். கர்த்தரே தீர்க்கதரிசி அனுப்புறேன், இட்ஸ் ஆல்ரெடி ஓவர். ஆனா சிவபுரமா திரும்பி என்னுடைய இளவயதின் பக்தியை நினைத்தருடும் ஆண்டவரே, மனம் விட்டு நினைத்தருடும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் prolongation of life கொடுத்தாரு. சாம்சனுக்கு possession of anointing, he put again in possession of anointing. third prolongation of life. 4வது நெகேமியாவை பார்த்து ஒரு பெர்மனன்ட் ஞாபக புத்தகத்தோட பேரை ஆண்டவர் எழுதிட்டார். 5வதாக அந்த கள்ளன் பாரடைஸை கொடுத்து, அந்த பரதீசை கொடுத்து, இளைப்பாறுதலை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலையும் நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் அந்த செய்தியை நம்ம கேட்டோம்.
எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஒரு பாடலை பாடி ஜெபம் செய்து நாம் முடிக்கணும். ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சார்ந்து கொண்டு பாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழவே செல்கின்றேன் மோட்ச வீட்டு. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று ஜெபித்து அந்த யாபேசை ஆசீர்வதித்து சகோதரர் எல்லாரும் கனம் பெற்றவனாக செய்தீர் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் நம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவரை நினைத்துடி ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ராகேலை நினைத்துள்ளீர், சிம்சோனை நினைத்துள்ளீர், நெகேமியாவை நினைத்துள்ளீர் அப்பா, எசேக்கியா ராஜாவை நினைத்துள்ளீர் அப்பா. கடைசியாக அப்பா தகுதியே இல்லாத அந்த கள்ளன் ஆண்டவரே, சிலுவையிலே கர்த்தாவை நிந்தித்த அந்த கள்ளன் மனம் திரும்பின போது அவனையும் நினைந்தருளி ஆண்டவரே. இயேசுவே அப்பா பரதீசை கொடுத்தீரப்பா. தேவனே உம்முடைய அன்பு மகா பெரியது. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நினைந்தருளி, இளமையின் பக்தி நினைந்தருளி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே நாங்கள் இழந்த பிரதிஷ்டைகளை புதுப்பிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆழமான பிரதிஷ்டை செய்து கொண்டு உம்மோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆவியானவர் ஒரு முறை கூட அடியார்களை அபிஷேகம் பண்ணி எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். நெகேமியாவின் காரியங்களை நினைந்தருளி ஞாபக புத்தகத்தில் எழுதினது போல அடியார்களுடைய காரியங்களையும் ஆண்டவரே அடியாருடைய பெயர்களையும் ஞாபக புத்தகத்திலே எழுதி எங்களை ஆஸ்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிருபையை தருவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியரையும் மற்றவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை இல்லையே என்று ஏங்குகிற ராகனை போல கர்த்தாவை கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நினைந்தருளி ஆண்டவரே அப்பா. யோசேப்பை தந்தது போல உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபை தரும்படியாக, ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இந்த கடனை போல இதுவரைக்கும் மனம் திரும்பாமல் இப்பொழுது யாராவது மனம் திரும்புவார்களானால் அவர்களையும் நினைந்தருளி சமாதானத்தையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய சகோதரிகளை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தொடர்ந்து தாரும். இந்த வருடத்தின் இன்னும் 6 மாதங்களை அப்பா கட்ட ஞானமாக உம்மோடு செலவு செய்ய உதவி செய்யும். இருதயங்களை கொழுந்துவிட்டு எரியப்படுவீராக. நன்றி செலுத்துகிறோம். உடைய பார்வையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமான வயது திரும்ப வாதவைது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.